ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6 முட்டை வச்சு வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வட்டலப்பம் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு 6 முட்டை, 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் மில்க் மேட் ஊற்றி செய்ய போகிறேன். மில்க் மேட் ஊற்றி செய்யும்போது சூப்பராக இருக்கும். ஒரு கெட்டியான பால், தேங்காய் பால் வந்து ஒரு 300 கிராம் மில்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சீனி வந்து ஒரு 200 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், மிக்சியில் பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா பொடி பண்ணி மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், பால் ஊற்றி அரைக்கிறோம். இந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியான பதத்தில் நம்மளுக்கு வட்டலப்பம் கிடைக்கும். இந்த பாருங்கள், நம்ம இப்போ பால் ஊற்றி நல்லா முந்திரியும் பாதாம் பருப்பையும் அரைச்சி வச்சுக்கிறோம். முந்திரி பாதாம் அரைக்கும் போது அதுலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, ஏலக்காவோட பருப்பு எடுத்து அதில் போட்டு அரைச்சிக்கோங்க. நானே அரைக்க மறந்துட்டேன், நான் மறுபடியும் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம 6 முட்டையை நல்லா பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அடிக்க போகிறோம். நம்ம இப்போ எதுவுமே கையால் அடிக்க போகிறதில்ல, எல்லாமே மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறோம். குயிக்கான முறையில் செஞ்சிடலாம். இப்போ சீனி, அதில் உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த பாருங்கள், முட்டை, சீனி, உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து நல்லா மிக்சியிலே அடித்து எடுத்து இப்போ வடிகட்டிக்கிறோம். நம்ம முட்டையை வடிகட்டிடணும். அதில் முட்டையில் ஒரு லைட்டாக ஒரு சவ்வு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து கவுச்சின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து வடிகட்டும் போது நம்ம இதேமாரி போயிடும். நம்ம இதேமாரி நல்லா வடிகட்டிடணும். ஃபஸ்ட்டு முட்டையும் சீனியும் வடிகட்டிட்டு அப்புறம் திரும்பி அதையும் பெரிய மிக்சி ஜார்லேயே ஊற்றி, இப்போ பாதாம் முந்திரிலாம் அடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் பெரிய மிக்சிலேயே ஜார்லேயே ஊற்றிடணும். நல்லா பெரிய ஜாரில் ஊற்றி எல்லாத்தையும் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம மில்க் மேட் சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் நம்ம கையால் கலக்காததுனால மிக்சிலேயே போட்டு அடிக்க போகிறோம். இந்த பாருங்கள், நானே பாதி அளவு, ஒரு டப்பாவில் பாதி அளவு எடுத்து மில்க் மேட் ஊற்றுறேன். மில்க் மேட் ஊற்றி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஏலக்காய் சேர்க்க நான் மறந்துட்டேன், அதனால் நம்ம இப்போ அந்த பேட்சில் கொஞ்சம் ஊற்றி சின்ன ஜாரில் ஏலக்காய் போட்டு அடித்து ஒரு 4 ஏலக்காவோட இதை அடித்து நானே இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அதை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து அதில் நெய் தடவிக்கிறோம். நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு கிண்ணம் எடுத்து அதில் பசு நெய் தடவிக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு தடவிட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த அளவு நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம். நீங்கள் குக்கரில் தான் வைக்கணும். குக்கரில் வச்சா சீக்கிரம் 2 விசிலில் வெந்து போயிடும். இந்த பாருங்க, இந்தமாரி ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த முக்கால் இருக்கணும். ரொம்ப வலிய ஊற்றுனா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது. பாருங்கள், நிறைய ஒரு சின்ன குக்கரில் வச்சேன். இந்த குக்கர் வந்து பத்தலை, அதனால் நான் இப்போ பெரிய குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பெரிய குக்கரை வச்சு இப்போ நம்ம எல்லா பேட்சையும் ஒன்றா ஊற்றி கண்டிப்பாக இதில் மூடி போடணும், இல்லைன்னா தண்ணி உள்ளே விட்டு தண்ணியாக போயிடும். மூடி போட்டு இப்போ நம்ம விசில் போட்டு எடுத்துக்கிறோம். எடுத்து இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது கரெக்டான அளவில் வெந்துருச்சு. நம்ம வட்டலப்பம் சூப்பரான சுவையாக ரெடி ஆகிடுச்சி. நானே பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுனால காலையிலேயே நான் இது செஞ்சேன்னா கொஞ்சம் குயிக்காக செய்யணுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா கரெக்டான அளவு எடுத்து காட்ட முடியல. ஏண்டாக்கா இது வந்து ஆறுனா தான் கவுத்து போட்டு எடுக்கலாம். இப்போ சுட சுட இருக்கிறதுனால இப்படி நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள், எந்த அளவு கட்டியாக இருக்குது பாருங்கள். தண்ணி சொட்டு கூட தண்ணி விடலை. நம்ம கரெக்டான அளவு ஊற்றி இதேமாரி செஞ்சால் நல்லா கரெக்டாக சூப்பராக வட்டலப்பம் ரெடி ஆகிடும். சூப்பராக சுவையான முறையில் வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஜால்ரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஜால்ரு பரோட்டாக்கு நம்ம வந்து வெங்காயம், பெருஞ்சீரகம் 2 ஸ்பூனு போட்டு மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இல்லை தேங்காய் பால் ஊற்றி அடித்து எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள், நல்லா நம்ம வெங்காயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதையும் மிக்சியிலே தான் நம்ம கலக்க போகிறோம். பெரிய ஜாரில் போட்டு நம்ம பெருஞ்சீரகம் வெங்காயம் போட்டு அரைச்சோம்ல, அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஜாலர் பரோட்டாக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கணும். ஊற்றி எல்லாத்தையும் மிக்சியிலே போட்டு அடித்து கலக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க, ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். நம்ம கை சேர்க்காமல் கரெக்டாக இதேமாரி செஞ்சோன்னா நம்ம குயிக்கான முறையில் மிக்சிலேயே எல்லாமே அடித்து எடுத்துக்கிட்டோம்னா குயிக்காக சூப்பராக ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இப்போ இதையும் வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டினா தான் அதில் சின்ன சின்ன திப்பி இருக்கும். நம்மளுக்கு ஜால்ரு ஊற்றும் போது இந்த ஓட்டையில் அடப்படாமல் இது கரெக்டாக வரும். இந்த அளவு நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துக்கிட்டு நானே இந்த மாதிரி பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் ஜால்ரு ஊற்றுறதுக்கு. இந்த பாட்டிலில் ஊற்றியும் நீங்கள் ஊற்றலாம். நல்லா கல் சூடு வந்தவுடனே ஊற்றணும். கல் சூடு வராமல் ஊற்றினா நல்லா சரியாக வராது. இங்கே பாருங்கள், இந்த அளவு அழகாக ஊற்றிட்டோம்.
நம்ம பாட்டிலில் ஊற்றினா குயிக்காக கொஞ்சம் ஊற்றிடலாம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. உடனே பாட்டிலில் ஊற்றுறது, நெய் தடவிக்கங்க மேலே. இது ஒரு சைடு வெந்தால் போதும், 2 சைடு வேக வேணாம். ஜால்ரு பரோட்டாக்கு இதை பாருங்க, நல்லா இதேமாரி நல்லா முருக விட்டு எடுங்க. வட்டலப்பத்துக்கும் ஜால்ருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வட்டலப்பம் நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம், ஆனால் இதில் வச்சு சாப்பிட்டா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஜால்ரு பரோட்டா ரெடி. இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி டம்ளர் விற்கிது, இதுலேயும் நீங்கள் வாங்கி வச்சு ஊற்றலாம். எனக்கு அந்த பாட்டிலில் ஊற்றுறதை விட இந்த டம்ளரில் ஊற்றுறது தான் ரொம்ப குயிக்காக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் சரியாக வராது. இந்த மாதிரி நான் ஊற்றி எடுத்துக்குவேன். நல்லா மெல்லிசான முறையில் அழகாக ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பேட்சாக இதேமாரி ஊற்றி எடுத்துக்கணும். ஜால்ரு பரோட்டாவும் வட்டலப்பக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.